பிரீமியர் லீக்ல இது வரைக்கும் 9 கேம் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி எக்கச்சக்கமான டிராமா, கான்ட்ரோவர்சி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் நீங்க தான் தல சாம்பியன்ஸ்னு சொன்ன டீம்ஸ் எல்லாரையுமே அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. கேம் வீக் 10 இந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த டீம் யார் கூட மோத போறாங்க, டேபிள் எப்படி மாற போகுது, எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல உங்களோட என்னன்னு மென்ஷன் பண்ணுங்க. வாங்க ஃபுல் கேம் வீக் 10 ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்கலாம். வணக்கம் யூவி ஸ்குவாட். ஸோ கேம் வீக் 10 ஆரம்பிக்க போகுது. ஸோ இதில் நிறைய மேட்சஸ் இருக்கு. ஆனால் மேட்ச் டு வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஸ்க்கும் செல்சிக்கும் நடக்க வேண்டிய இருக்கிற ஒரு மேட்ச் இருக்கு, லண்டன் டர்பி. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்பர்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் சீசனில் அவங்க பெரிய ஃபார்ம் ஒன்றும் காட்டல, பெரிய மேனேஜரையுமே சாக் பண்ணாங்க. பட் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பர்ஸ். டேபிளில் தேர்ட் இருக்காங்க 17 பாயிண்ட்ஸோட. மீன்வைல் செல்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் மேட்ச் 90th மினிட்ல ஒரு கோல் கன்சீட் பண்ணி லாஸ்ட்ல இருந்து இந்த கேமுக்கு வராங்க. ஸோ இந்த டர்பி பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா ரிசல்ட்ஸ் மாறலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் ஸ்பர்ஸ் வர்சஸ் செல்சிக்கு வந்து நான் ஸ்பர்ஸுக்கு ஃபேவராக கொடுக்க போகிறேன் 2-1 அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போஸ்ட் மேட்ச்சில் இதை பற்றி கிளியராக பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் டாப் ஆஃப் த டேபிளில் யார் இருக்கா? ஆர்சனல். ஸோ அவங்க வந்து பர்ன்லி கிட்ட ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் தான் பர்ன்லிக்கு. ஆர்சனலுக்கு ரொம்ப ஈஸியான மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பர்ன்லி இப்போ தான் டிவிஷன் 2லேருந்து ப்ரமோட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. டீசெண்டாக தான் விளையாடுறாங்க, டினைலாம் பண்ண முடியாது. ஆனால் ஆர்சனல் இருக்கிற ஃபார்முக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க எவன் வந்தா, அந்த மாதிரி விளையாடுறாங்க. இந்த சீசன் போன சீசனாவது சோக் பண்ணாங்க, இன்ஜுரிஸ் அப்படி இப்படின்னு போச்சு. இந்த சீசன் வந்து பேக்கப்பும் வச்சிருக்காங்க, டீம் சூப்பராக இருக்காங்க. டெஃபினட்டா ஒரு 2-0 வரும். ஏன்னா இது பர்ன்லி ஹோம்ல நடக்குது. ஏதாவது பர்ன்லி சேஞ்சஸ் பண்ணா உண்டு, ஏதாவது ஒரு மேஜிக் பர்ன்லி கிட்ட இருந்து வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வராதுங்க. ஆர்சனல் சூப்பராகவே ஆடுறாங்க. ஸோ இதுதான் ப்ரிடிக்ஷன் ஆர்சனல் வர்சஸ் பர்ன்லி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 4க்கான ஒரு டேபிளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேமு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேமு. மான்செஸ்டர் சிட்டி போர்ன்மவுத்தை இன்வைட் பண்ணுறாங்க எத்தியாட் ஸ்டேடியம்க்கு. ஸோ மேபி என்ன வேணா சொல்லலாம், போர்ன்மவுத் இப்போ டேபிளில் செகண்ட் இருக்காங்க. நம்புவீங்களா இல்லையா சீரியஸாகவே? ஏன்னா அப்படி விளையாடுறாங்க அவங்க சீசனை, சூப்பராக ஆடுறாங்க போர்ன்மவுத். அவங்க கேம் பார்க்கவே நல்லா இருக்கு. சிமானியூ பயங்கரமா ஆடுறாரு, மேனேஜர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பிக் டீம்ஸுமே தோக்கடிச்சிட்டு தான் வராங்க போர்ன்மவுத். இன்னொரு ஹேண்ட்ல சிட்டி வந்து லாஸ்ட் மேட்ச் ஆஸ்டன் வில்லா கிட்ட தோத்துட்டு அவங்க ஃபார்மை திருப்பி ரீகெயின் பண்ணணும்னு வராங்க. என்ன கன்சர்ன் சிட்டி பொறுத்த வரைக்கும்னா இந்த தடவை பெருசா ஒன்றும் ஷைன் ஆகல யாருமே. ஒரே ஒருத்தன் ஹார்ட் கேரி பண்ணிட்டு இருக்கான், எர்லிங் ஹாலண்ட். அவனை தவிர சிட்டிக்கு வந்து யாருமே பெரிய கேம் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஹாலண்ட் கிட்ட இருந்து டெஃபினட்டா ஏதாவது எதிர்பார்க்கலாம் சிட்டி பொறுத்த வரைக்கும். ஆன் த அதர் சைட் போர்ன்மவுத் ஆஸ் எ டீமா எல்லா டீம்ஸுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுதான் ரியாலிட்டி. செகண்ட் இருக்காங்க டேபிளில் 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 4 or 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பயங்கரமா இருந்திருக்கு போர்ன்மவுத் பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்ல என்னோட ப்ரெடிக்ஷன் நான் டெஃபினட்டா போர்ன்மவுத்துக்கு கொடுத்துருவேன். போர்ன்மவுத் 1-0 வின் பண்ண போறாங்க. இது வேணா நீங்க பாருங்க, உங்களோட ப்ரெடிக்ஷனும் நீங்க கொடுங்க. டெஃபினட்டா ஒரு சர்ப்ரைஸ் இந்த கேம்ல இருக்க போது போர்ன்மவுத் வின் பண்ண சான்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா அவங்க ஃபார்ம்னால நான் சொல்றேன். நெக்ஸ்ட் மேட்ச் எகைன் டாப் 4க்கான ஒரு மேட்ச் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லிவர்பூலுக்கும் ஆஸ்டன் வில்லாக்கும் ஆன்ஃபீல்ட்ல நடக்க போகுது இந்த கேமு. ஸோ லிவர்பூல் தொடர்ந்து பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் தோத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். 5வது மேட்ச்ல வந்து ஆஸ்டன் வில்லாவை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ எப்படி இது ஆக போகுது சிச்சுவேஷன், என்ன வேணா நடக்கலாம் இந்த கேம்லேயுமே. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆஸ்டன் வில்லா சீசனை ஸ்லோவாக ஆரம்பிச்சாங்க, ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா சூப்பராக ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் சிட்டியை அடிச்சு தள்ளினாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே இந்த அக்டோபர் மந்த்ல ஃபுல்லாகவே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க ஆஸ்டன் வில்லா. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எட்ஜ் லிவர்பூலுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப புவரான ஃபார்மில் தான் இருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் ஸ்லாட் வந்து இன்டர்வியூவில் என்னென்னமோ பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனால் டெஃபினட்டாக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்லாட் அண்ட் லிவர்பூல் டீமுக்கு வந்து ஒரு எட்ஜ் கொடுப்பேன், ஒரு 1-0. ஆனால் ஆன்ஃபீல்டில் வேறு நடக்குது, ஆன்ஃபீல்டில் போய் வின் பண்ணுறது எல்லா டீம்ஸ்னாலையும் முடியாது.
ஏன்னா ஆன்ஃபீல்டோட க்ரௌட் கிட்ட அந்த வைபே வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீ என்னதான் கேவலமா உங்க டீம் விளையாடினாலும் உங்களை அந்த அட்மாஸ்பியர் ஆடியன்ஸே காப்பாற்றி கொடுத்துருவாங்க. அதுதான் ரியாலிட்டி. லிவர்பூல்ல வந்து இன்ஜுரிஸ்ன்னு சொன்னா பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சைனிங்ஸ் பெருசாக கிளிக் ஆகல. ஒரே ஒருத்தன் தவிர எக்கிட்டக்கே தவிர வேறு யாருமே பெருசாக கிளிக் ஆகல. அதுதான் பாய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்து லிவர்பூல் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. 1-0 என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டீம்ஸ், அதாவது பாட்டம் 3 இருக்கிற டீம்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் இருக்காங்க, வெஸ்ட்ஹாம் இருக்காங்க, உல்வர்ஹாம்ப்டன். நாட்டிங்ஹாம் வந்து யுனைடெட் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ இன்னொரு மீன் வயல் வந்து வெஸ்ட்ஹாம் வந்து நியூகாசில் ஃபேஸ் பண்றாங்க. உல்வர்ஹாம்ப்டனும் ஏதோ ஒரு டஃப்பான ஃபிக்சர்ஸ் மேட்ச் இருக்கு உல்வர்ஹாம்ப்டனுக்கும். ஸோ இந்த 3 டீம்ஸுமே வின் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ டெஃபினட்டாக இவங்க 3 பேரும் அதே ஸ்பாட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஃபுல்லாம் கூட ஃபேஸ் பண்ணுறாங்க உல்வர்ஹாம்ப்டன். ஸோ வேறு சேஞ்சஸ் இந்த இதில் ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சா கூட அது வண்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி போராக தான் விளையாடிட்டு இருக்காங்க 3 டீமுமே. வெஸ்ட்ஹாமில் ரீசெண்டாக தான் மேனேஜரை சாக் பண்ணி புது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மீன்வைல் நாட்டிங்ஹாமும் அதே கேஸ் தான். ஸோ உல்வர்ஹாம்ப்டன் ஆல்மோஸ்ட் சாக்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டம் 3ல ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து இந்த பாட்டம் 3 த்ரூ அவுட் அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க இல்ல இந்த பாட்டம் 3லேருந்து யாராவது மேலே வருவாங்க, இல்ல மேலே இருக்கிறவங்க யாராவது கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த டீம்னு சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன் ஓவராலா. யுனைடெட், அதாவது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வர்சஸ் யுனைடெடுக்கு நம்ம தனியா ஒரு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ நீங்க இதை பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கீழே தரேன், அதையுமே நீங்க போய் பாருங்க. உங்களோட ஒப்பீனியன் அந்த மேட்சுக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுதான் பாய்ஸ், இதுதான் என்னோட ஒரு மேட்ச் ப்ரிடிக்ஷன் நம்ம நாளைக்கு நடக்க வேண்டிய இருக்கிற மேட்சுக்கு. ஸோ இதில் உங்களோட ப்ரிடிக்ஷனுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம் எந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டாக வருதுன்னு. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அதை வச்சுமே வந்து மேபி பின் பண்ணலாம் கமெண்ட்டை, இல்லை எதாவது கிவ் அவே மாதிரி பண்ணலாம், பிளான் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல் மேட்சுமே பாருங்கள், ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ப்ரிடிக்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுக்கு அது டெஃபினட்டாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக லைக் பண்ணிடுங்க வீடியோவை. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது போஸ்ட் மேட்ச் அனலைசஸில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் யூவி ஸ்காட். நன்றி.